அல்லேலூயா. இதுதான் ஆண்டவர் நம்மோடு பேசுகிற வார்த்தை. A miracle on your behalf. சரிங்களா? உங்கள் பட்சத்தில் இன்றைக்கு கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. எதுவாக இருந்தாலும் சரி, இன்றைக்கு உங்கள் பட்சத்தில் ஒரு அற்புதம் நடக்க போகிறது. சரிங்களா? அது என்னங்க உங்கள் பட்சம் அப்படின்னு சொன்னா, அவர் எங்கேருந்தோ தூரத்திலிருந்து அற்புதத்தை அனுப்புகிறவர் மாத்திரம் இல்லையா, தூரத்திலிருந்து அவர் அற்புதம் செய்கிற தேவன் இல்லையா, நம்ம பக்கத்துல வந்து நம்மோடு இருந்து அவர் அற்புதம் செய்யறாரு. புரியுதுங்களா? நம்ம பட்சத்துல, அதான் நம்ம பட்சத்துல வந்து நமக்காக நின்று அவர் அற்புதங்களை நடத்துகிறார். அப்படிதான் இன்றைக்கு என்ன பண்ண போறாரு? நம்ம பக்கத்துல வந்து நம்மோடு இருந்து என்ன பண்ண போறார்? ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. அப்போ நீங்கள் பயப்பட வேண்டாம். இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் என்ன நடக்கிறது என்றால், பார்வோன் இடத்துல மோசேயும் ஆரோனும் போய் பேசுறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, நீங்க போய் பேசுங்கப்பா, அப்போ உங்கள் பட்சத்துல ஒரு அற்புதத்தை காட்டுங்க நான் கேட்பான். அப்போ நீங்க என்ன பண்ணுங்க, இந்த கோல் எடுத்து நீங்க போடும்போது அது சர்ப்பமாய் மாறும் என்று ஆண்டவர் இங்க சொல்லுகிறதை பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ ஜனங்கள் கேட்பாங்க, உங்கள் பட்சத்துல என்ன இருக்குது? உங்கள் பட்சத்துல ஒரு கிரியை காட்டுங்க. உங்கள் பட்சத்துல ஆண்டவர் அறியாத பிள்ளைகள் இப்படி நம்ம பார்த்து கேட்க கூடும். உங்கள் பட்சத்துல என்ன இருக்குது? உங்கள் பட்சத்துல வந்து ஆண்டவர் இருக்கிறாரா? உங்களுக்கு எதனா ஒரு மாற்றம் நடந்திருக்கா? நீங்கள் இயேசுவை ஏற்ற பிறகு எதனா நடந்திருக்கா? உங்கள் பட்சத்துல இருப்பது என்ன? அப்ப நாம் சொல்லலாம், எங்கள் பட்சத்துல யார் இருக்கிறா? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் இருக்கிறாரு. அவர் இருப்பவர் மாத்திரமல்ல, அவர் அற்புதங்களை செய்யறாருங்க. அல்லேலூயா. அதனால நாம் இன்றைக்கு திடன் கொள்ள போகிறோம். எப்படிப்பட்ட பயத்தோட நாம் வந்திருந்தாலும் சரி, நாம் என்ன பண்ண போறோம்? திடன் கொள்ள போறோம். ஏனென்றால் அவர் நம்மோடு இருப்பவர் மாத்திரமல்ல, அற்புதங்களை செய்கிற தேவன். சரிங்களா? அதனாலதான் நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 13ஆம் அதிகாரத்துல ரொம்ப அழகா இருக்கும் அந்த வசனம். இவரு மனோவா கேட்கிறாரு பாருங்க, உம்முடைய நாமம் என்ன? சிம்சோனை குறித்து அழைப்பு அங்க வருகிறது மனோவாவுக்கு. அப்ப அங்க மனோவா ஒரு வார்த்தை கேட்கிறாரு ஆண்டவர்கிட்ட, உங்களுடைய நாமம் என்ன ஆண்டவரே? அப்ப ஆண்டவர் ஒரு அழகான ஒரு வசனம் சொல்றாரு பாருங்க. 13ஆம் நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் பேரே அதிசயமா? என் நாமத்தை நீ கேட்க வேண்டியது என்னப்பா? அது அதிசயம். இங்க என்ன நடக்குது? சிம்சோனை குறித்து ஒரு அழைப்பு வருது. சிம்சோன் என்ற ஒரு மகன் உனக்கு பிறப்பான். மனவனுடைய மனைவிக்கு ஆண்டவர் சொல்றாரு, ஒரு மகன் உனக்கு பிறப்பான். அவன் அஸ்ரேனா இருக்கணும், அவன் மது குடிக்க கூடாது, அவன் வந்து சிரசில் இருக்கிற எந்த முடியும் அவனுக்கு சவரம் பண்ணக்கூடாது, அவன் பராக்கிரமசாலியா இருப்பான், அவன் என்ன பண்ணுவான்? பெலிஸ்தரிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்கிறவனா இருப்பான் என்ற உன்னதமான அழைப்பை கொடுத்துட்டு அவர் கடந்து போகும்போது, உன்னுடைய நாமம் என்னன்னு கேட்கும் போது, நீ ஏன்பா என் பேரை கேட்கிற? அது என்னது? அது அதிசயம் என்று சொல்ற. அவர் பேர் என்னவா? அதிசயம். சரிங்களா? அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நம்ம கூட நம்ம வச்சிருக்கிறோம். அப்படிப்பட்ட தெய்வத்தை தான் நாம ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை தான் நம்மோடு அவர் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பேர் என்னவா? அதிசயம். அதனால இயேசு பிறக்கும் போதும் என்ன முதல்ல சொல்லப்பட்டது? அவர் நாமம் அதிசயமானவர். அல்லேலூயா. God of miracles, அதிசயத்தின் தேவன். ஏதோ நாம கல்லு வணங்கலங்க, மண்ணு வணங்கலங்க, ஒன்றும் பேசாத தெய்வத்தை வணங்கலங்க. அவர் நமக்காக ஒட்டுமொத்த பூமியின் தலைகீழ திருப்ப போனா அவரால் முடியும். என்ன வேணும் அவரால் செய்ய முடியும். அதுதான் யோபு சொல்றாரு, தேவரீர் நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. ஏன்னா அவர் பேர் என்னவா? அதிசயம். அல்லேலூயா. அதனால் எந்த விதத்துல நம்மோடு இருந்து அவர் அற்புதங்களை செய்கிறார் என்று பார்ப்போம். முதலாவதாக நம் பட்சத்தில் இருந்து அவர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். அல்லேலூயா. ரட்சிப்பு என்பது ஒரு மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? இருக்கிறதுலயே பெரிய அற்புதம் எதுங்க? ஒரு மனுஷன், ஒரு மனுஷி பாவத்திலிருந்து மனம் திரும்பி நித்திய ஜீவன் அடைவதுதான் மிகப்பெரிய அற்புதம் இல்லையா? அது யாருங்க செய்ய முடியும்? அவர் ஒருத்தரால் தான் செய்ய முடியும். ஏன் தெரியுமா? அவர் நாமம் அதிசயம். அல்லேலூயா. அவர் நாமம் அதிசயம். அதனாலதான் அவர் என்ன பண்ணாரு? சிலுவையில தம்மையை ஒப்பு கொடுத்தாரு. அதனால அவரால் தான் ரட்சிப்பு உண்டு. சரிங்களா? அவர் ஒருவரால் தான் ரட்சிப்பு உண்டு. அதனால்தான் அவர் தூரத்துல இருந்து ரட்சிப்பை அனுப்புகிற தேவன் இல்லையா, நம்ம பட்சத்துல இருந்து ரட்சிப்பை கொடுக்கிறவராம்.
சரிங்களா? நம்ம பட்சத்துல இருந்து ரட்சிப்பை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அதான் ஏசாயா 62:11 வாசிக்கலாம். அங்க ஒரு காரியம் சொல்லப்படுகிறது பாருங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 62ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நீங்கள் சீயோன் குமாரத்தியை நோக்கி, இதோ உன் ரட்சிப்பு வருகிறது, இதோ அவர் அருளும் பலன் அவரோடும் அவர் செய்யும் பிரதிபலன் அவர் முன்பாகவும் வருகிறது என்று சொல்லுங்கள் என்று கர்த்தர் பூமியின் கடையாந்திரம் வரைக்கும் கூறுகிறார். அல்லேலூயா. அங்க பார்க்கிறோம், இதோ உன் ரட்சிப்பு உனக்கு வருகிறது, அவர் அருளும் பலனும் அவரோடு வருகிறது. அப்பன்னா அவர் அனுப்புகிற தேவன் அல்ல, ரட்சிப்பை அனுப்புகிற தேவன் அல்ல, அவர் கையோடு எடுத்துட்டு வராரு. அல்லேலூயா. அவர் கையோடு என்ன பண்றாரு? கொண்டு வராரு. பட்சத்துல இருந்து நம்மை ரட்சிக்கிற தேவன். அதுதான் நம்ம சகையினுடைய வாழ்க்கையில பார்க்கலாம். நம்ம எடுத்துக்கொள்வோம். சகையினுடைய வாழ்க்கையில பாருங்க, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரத்துல 1 10 வசனங்களை நாம் எடுக்கும் போது, அங்க சகையுன்ற ஆயக்காரன் இருக்கிறான். அவன் என்ன பண்றான்? இயேசுவை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு? மரத்து மேல ஏறி பார்க்கிறாரு. அப்ப என்ன நடக்குது என்றால், இயேசு அவனை காண்கிறார். சரிங்களா? இயேசு அவனை கண்டு என்ன பண்ணார் தெரியுமா? எப்பா நீ ரட்சிக்கப்பட்டுட்டப்பா, உன் வீட்டுக்கு ரட்சிப்பு வந்ததுப்பா, நீ போயிட்டு வான்னு அவர் சொல்லல. சகையவே நான் என்ன பண்ணணும்? உன் வீட்டுக்கு வரணும். சரிங்களா? 5ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அந்த இடத்தில் வந்தபோது அண்ணாந்து பார்த்து அவனை கண்டு, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வா, இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்றார். பாருங்க, இங்க பாருங்க, இயேசு சொல்றாரு சகேயுவை பார்த்து, சகேயுவே நீ சீக்கிரமா இறங்கி வாப்பா, நான் என்ன பண்ணணும்? உன் வீட்டுல தங்க வேண்டும். இயேசு நினைச்சிருந்தா அவன் மரத்து மேல ஏறி இருக்கும் போது என்ன பண்ணிருக்கலாம்? பா நீ வீட்டுக்கு போ, உனக்கு ரட்சிப்பு வந்துருச்சுன்னு சொல்லியிருக்கலாம். சொல்லியிருக்க முடியுமா? முடிஞ்சிருக்காதா? முடியும். ஆனா என்ன பண்ணாரு? பா நான் வீட்டுக்கு வரணும்பா. அதுதான் நம் பட்சத்துல இருந்து ரட்சிக்கிற தேவன். அல்லேலூயா. எப்ப நம்ம வீட்டுக்கு வரணும், அதுக்கப்புறம் சொல்றாரு பாருங்க, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. எங்க சொல்றாரு? 9ஆம் வசனத்தை வாசிப்போம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. பாருங்க, இங்க ஆண்டவர் சொல்றாரு, இப்பதான் ஆண்டவர் சொல்றாரு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு. ஏன்னா அவர் அந்த வீட்டுல இருக்கிறாரு. அப்ப நம்முடைய இல்லத்துல இயேசு வந்துட்டாருன்னா ரட்சிப்பு வருமா? வராதா? வரும். இங்க என்னங்க பிரச்சனை நடக்குது? நம்ம இல்லத்துல இயேசு இருக்கிறாரா? அதுதான் நாம யோசிக்க வேண்டிய விஷயம். நம்ம இல்லத்துல, நம்ம வீட்டுல இயேசு இருக்கிறாரா? இயேசு வந்துட்டா ரட்சிப்பு வந்துரும். அப்ப என் வீட்டுல இன்னும் நிறைய பேர் ரட்சிக்கப்படாம இருக்காங்க. எங்க வீட்டாளுங்க ரட்சிக்கப்படாம இருக்காங்க, கணவன் ரட்சிக்கப்படல, மனைவி ரட்சிக்கப்படல, பிள்ளைகள் ரட்சிக்கப்படல அப்படின்னா இயேசு அந்த இல்லத்துல இல்லைன்னு அர்த்தம் இல்லையா? இயேசு வந்துட்டாருன்னா எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுருவாங்க. சகையு எப்படிப்பட்ட மனுஷனா இருந்தான்? அவன் என்ன பண்ணான்? வட்டிக்கு அதிகமாய் காசு போட்டு சம்பாதித்து அவன் என்ன செய்தான்? எல்லாராலும் வெறுக்கப்பட்ட ஒரு மனுஷன். சரிங்களா? எல்லாரும் அவனை வெறுத்தார்கள், பாவி என்று சொன்னார்கள். ஏன்னா அவன் பண்ண பாவம் அவ்வளவு. ஜனங்களிடத்துல அதிகமான சுமை சுமத்தி அவன் வரி வசூலித்து கொண்டிருந்த மனுஷன் இப்ப என்ன சொல்றான்? இயேசு அவனை ஒண்ணுமே சொல்ல, வெறும் அவன் வீட்டுக்கு வந்தாரு. என்ன சொல்றான்? அவனாவே முன் வந்து, நான் என்ன பண்றேன்? நான் திருப்பி தரேன், நான் நாளை தனியா கொடுக்குறேன், யார்கிட்டேனா நான் வஞ்சனையா வாங்கி இருந்தா நானே திருப்பி கொடுக்குறேன்னு சொல்லி இயேசு அவங்க என்ன கொடுக்க சொன்னாரு? ஒண்ணுமே சொல்ல, அவனாவே என்ன பண்றான்? சொல்றான். அவ இயேசு வீட்டுக்கு வந்துட்டாருன்னா என்ன நடக்கும்? ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அப்ப எப்போங்க இயேசு வீட்டுக்கு வருவாரு? அவன் இயேசுவை தேடினான். இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க மரத்து மேல ஏறுறான். மரத்து மேல எதுக்குங்க ஏறினா? எல்லாத்தையும் அவன் கழட்டி வச்சுட்டு அவன் மரத்து மேல ஏறுறான். தன் கௌரவத்தை அவன் கழற்றி வைக்கிறான், தன்னுடைய மரியாதையை அவன் கழற்றி வைக்கிறான், தன்னுடைய அந்தஸ்தை அவன் கழற்றி வைக்கிறான், தன்னுடைய பதவியை அவன் கழற்றி வைக்கிறான். எல்லாவற்றையும் அவன் கீழே விட்டு அவன் மரத்து மேல ஏறுறான். ஒரு ஆயக்காரன், ஒரு கவர்மெண்ட் ஆபீசர் மரத்து மேல ஏறி பார்த்தா எவ்வளவு இப்ப பண்ணுவாங்களா? யாராவது அந்த மாதிரி செய்ய மாட்டார்கள். ஆனா இந்த மனுஷன் பாருங்க, இயேசுவை நான் பார்க்கணும்ன்றதுக்காக என்னமா பண்றான்? எல்லாத்தையும் கழட்டி வச்சு என்ன பண்றான்? மரத்து மேல ஏறான். தாழ்த்தணும். ஆண்டவரே படிப்பு ஒண்ணும் இல்லப்பா, ஆண்டவரே வேலை ஒண்ணும் இல்லப்பா, நான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் ஒண்ணும் இல்லப்பா, நான் எனக்கு இருக்கிற செல்வாக்கு ஒண்ணும் இல்லப்பா, எல்லாவற்றையும் நான் கழட்டி விட்டு என்ன பண்றேன்? உங்களுடைய சமூகத்துக்கு வரேன். அப்படி நான் வரும்போது என் வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டாருன்னா அவர் பண்ணுவாரு? நிச்சயமா
வருவாரு. நம்ம கூப்பிட கூட வேணாம், அவரே என்ன பண்ணுவாரு, மகளே நான் என்ன பண்ணோம், உன் வீட்டுக்கு வரணும். நாம இதெல்லாம் நம்ம கூட வச்சிருக்கிறதுனால அவரால் நம்ம இல்லத்துக்கு வர முடியல. நம்ம இயேசுவை தேடணும். அந்த மனுஷன் மரத்துல ஏறி பார்த்த போல நாம் என்ன பண்ணோம், தினந்தோறும் ஆண்டவரே என் வீட்டாளுங்க ரட்சிக்க பண்ணோம்பா, என் வீட்டாளுங்க இவங்க ரட்சிப்பு இல்லாம இருக்கிறாங்கப்பா, இவங்க ரட்சிப்பு இல்லப்பா, என் பிள்ளைகள் ரட்சிக்கப்படலப்பா, என்னுடைய அண்ணன் ரட்சிக்கப்படலப்பா, என் சகோதர சகோதரிகள் ரட்சிக்கப்படல, இவங்களாம் ரட்சிக்க பண்ணோம்னா நான் முதல்ல மரத்துல மேல ஏறணுங்க. அல்லேலூயா. நான் மரத்து மேல ஏறணும். நான் ஆண்டவர் சமூகத்தை தேடி வரணும். நான் ஆண்டவர் சமூகத்துல அவங்களுக்காக என்ன பண்ணோம், உத்தரவாதம் பண்ணணும். அல்லேலூயா. அப்போ இயேசு என்ன பண்ணுவாரு, அந்த இல்லத்திற்கு வருவாரு. வந்துட்டால்தான் ரட்சிப்பு தான். என்றைக்கு அவர் கால் எடுத்து வைத்து இந்த இல்லத்துல வைக்கிறாரோ, நம்முடைய இல்லத்துல வைக்கிறாரோ, என்ன நடக்கும், ரட்சிப்பு தான். அடுத்த நிமிஷம் ரட்சிப்பு தான். அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, மனம் திரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, ஒப்பு கொடுக்க ஆரம்பிப்பாங்க. அவங்கள என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்பட்டுருவாங்க. அல்லேலூயா. அதனால அவர் நம்மோடு இருக்கிறவர், நம் பட்சத்துல இருந்து ரட்சிப்பை கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. எத்தனை பேர் வீட்டுல ரட்சிக்கப்படாம இன்னும் இருக்கிறாங்க? யாரா இருக்கிறாங்களா? நிச்சயமா இருக்கிறாங்கல்ல. நிச்சயமா ஆண்டவர் அற்புதம் செய்வாரு. நீங்கள் மரத்து மேல இன்றைக்கு எல்லாவற்றையும் கழட்டுங்க, எல்லாவற்றையும் கழட்டுங்க. ஆண்டவரே என் அந்தஸ்துலாம் ஒண்ணும் இல்லப்பா, எதுவுமே இல்ல, எதுவுமே இல்ல, உங்களுடைய சிலுவை மரத்துல நான் ஏறுறேன். அல்லேலூயா. ரட்சிக்கப்படுவார்கள். ஏன்னா அவர் அடுத்த நிமிஷம் என்ன சொல்வாரு, மகளை நான் என்ன பண்ணோம், வீட்டுக்கு வரணும் அப்படின்னு. என்றைக்கு அவர் வீட்டுல கால் எடுத்து வைக்கிறாரோ அவ்வளவுதான், என்ன நடந்துரும், ரட்சிப்பு வந்துரும். இரண்டாவது காரியம், நம் பட்சத்துல இருந்து நமக்கு அவர் விடுதலை கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்றைக்கு விடுதலை, நம் பட்சத்துல இருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் முக்கியமான நோக்கம் என்ன? விடுதலை கொடுக்க தான் அவர் வந்தார். மனுஷன் பாவத்தினாலையும் சாபத்தினாலையும் வியாதினாலையும் துக்கத்தினாலையும் எல்லாவற்றினாலையும் கட்டப்பட்டிருந்த மனுஷனை விடுதலையாக்க தான் அவர் என்ன பண்ணாரு, பூமிக்கு இறங்கி வந்தாராம். அதுதான் நம்ம அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். வாசிங்க, அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவருமாயும் சுற்றி திரிந்தார். அல்லேலூயா. எங்க பார்க்கிறோம், இயேசு என்ன பண்ணிட்டு இருந்தாரா, நன்மை செய்கிறவர, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய். இதுதான் அவர் வந்த முக்கியமான நோக்கம். ஜனங்களை விடுதலை செய்ய வேண்டும். அதுவும் விடுதலை அனுப்புகிறவராக அல்ல, நம் பட்சத்திலிருந்து அவர் விடுதலை கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ சம்பவத்தை பார்க்கிறோம். பிசாசு போராட்டம் பிடித்த ஒரு மனுஷன், மார்க் 5ஆம் அதிகாரம் 1-13 வசனத்துல நாம் வாசிக்கலாம். பிசாசு போராட்டத்தை பிடித்த ஒரு மனுஷன் அங்க இருக்கிறான். நாம பார்க்கிறோம், என்னன்னு பார்க்கிறோம்னா, அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கல்லறைகளில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். பாருங்க, இங்க ஒரு மனுஷன் பிசாசு போராட்டத்தினால பாதிக்கப்பட்டு இருக்கிறான். அவன் அசுத்தாவினால பாதிக்கப்பட்டு கல்லறையில இருந்து இருக்கிறான். அவன் குடியிருப்பு எங்க இருக்கு? கல்லறையில இருக்கு. ஏன்னா எத்தனை ஆவிகள் அவனுக்குள்ள இருக்குதான். அவன் என்ன சொல்றான், அவன் பேர் என்னன்னு ஆண்டவர் கேட்கும் போது லேகியோன் அப்படின்னு சொல்றான். அப்படின்னா என்ன அர்த்தம்? 6000 பிசாசு அவனுக்குள்ள இருக்கு. அதனால்தான் என்ன சொல்றான், நாங்கள் லேகியோன். ஒரு படையில் எத்தனை பேர் இருப்பாங்க? 6000 வீரர்கள் இருப்பாங்க. அத்தனை ஆவி அவனுக்குள்ள இருக்குது. அதனால்தான். ஆனா பாருங்க, இயேசு அவன் ஒருவருக்காக தான் இந்த படகுல ஏறி அந்த கரைக்கு போறார். அவர் இங்கேருந்தே விடுதலை ஆகுன்னு சொன்ன விடுதலை ஆயிருப்பான். அவர் என்ன பண்றாருங்க, படகுல ஏறி அந்த கரைக்கு போறாரு. விடுதலை. இந்த ஒரு மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணாரு, இக்கரையில இருந்து அக்கறைக்கு போறாரு, படகுல இருந்து இறங்குறாரு, விடுதலை கொடுக்கிறாரு, திருப்பி படகுல இருந்து ஏறாரு, இந்த கரைக்கு வராரு. அந்த ஒரு மனுஷனுக்காக அவர் என்ன பண்ணாரு, அவ்வளவு தூரம் பிரயாணம் பண்ண போனார்.
ஏன்னா அவர் பட்சத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற தெய்வம். அல்லேலூயா. அவர் பட்சத்தில் இருக்கிறாரு. பாருங்க, இந்த வசனம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இங்க பாருங்க, நான் லேகியன்னு சொல்றான், அந்த ஆவிகள் சொல்லுது நாங்க அந்த பன்னி கூட்டத்துக்குள்ள போயிடலாமா அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரே ஒரு வார்த்தை சொல்வாரு, போங்கள். என்ன பண்ணுங்க? போங்கள். சரிங்களா? அப்போ என்ன நடக்குது பாருங்க. அவர் ஒரே ஒரு வார்த்தை அவர் சொல்வார், போங்கள் அப்படின்னு சொல்வார். சரிங்களா? இது லூக்காலயும் இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, எனக்கும் சாத்தானுக்கும் சம்பந்தம் இல்லை, எதனா நீ பண்ணிக்கோ. சரிங்களா? இது நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் பிசாசுக்கும் இறங்கினாருன்னு சொல்லி. பிசாசுக்கும் என்ன பண்ணாராம்? மனம் இறங்கினாரு, விட்டு கொடுத்தாரு, இப்படி எல்லாம் ஒரு வியாக்கியானம் உண்டு. சரிங்களா? ஆனா இங்க என்ன நடக்குது, அவருக்கு துளி கூட அதோட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல. அவங்க அதுங்க என்ன கேக்குதுங்க, நாங்க பண்ணி கூட்டத்துல போயிடலாமா? போ. நம்ம சொல்லுவோம் இல்லையா, நம்ம அப்பா அம்மா கிட்ட அடம் பிடிச்சோன்னா எனக்கு வேணும், சரி போய் தொலை சொல்லுவாங்கல்ல. நான் விளையாட போனோம், என்னை விடுங்க, எக்ஸாம் இருக்குடா படி. இல்லை நான் போனேன் போ அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன சொல்றாருங்க, போங்க எங்கன்னா போ, இவனுக்குள்ள இருக்காது. சரிங்களா? அதுதான் இயேசுனுடைய வல்லமை. 6000 பிசாசு என்ன பண்ணதான் வெளியில போதும். எதுக்காக அவர் இந்த கரைக்கு வந்தாருங்க? இவன் ஒருத்தனுக்காக தான் வந்தாரு. 21ஆம் வசனத்தை வாசிங்க, அதே அதிகாரத்துல. இயேசு படவில் ஏறி மறுபடியும் இக்கரைக்கு வந்து கடலோரத்தில் இருந்த போது திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தார்கள். இக்கரைக்கு வந்துட்டாரு. அவன் ஒரு மனுஷனை விடுதலை ஆக்கிட்டு என்ன பண்ணாரு? இக்கரைக்கு வந்தாச்சு. இன்றைக்கு நாம் எந்த கட்டில மாட்டி இருந்தாலும் அகப்பட்டிருந்தாலும் என்ன பண்ண போறாரு ஆண்டவர்? நமக்காக இங்க இறங்க போறாரு. இறங்கி என்ன பண்ண போறாரு? உடைக்க போறாரு. அல்லேலூயா. நம் பட்சத்திலிருந்து இன்றைக்கு விடுதலை. என்ன இருந்தாலும் சரி, தரித்திரமா, வறுமையா, மந்திரமா, மாந்திரிகமா, என்ன இருக்கட்டும், கட்டா இல்ல என்ன இருக்கட்டும், இன்றைக்கு என்ன நடக்க போகுது? விடுதலை. ஏன்னா அவர் பட்சத்துல இருக்கிறார். அல்லேலூயா. அவர் பட்சத்துல, உங்கள் பட்சத்தில் இருப்பவர் யார்? உங்கள் பட்சத்தில் இருப்பவர் இயேசு கிறிஸ்து. சரிங்களா? அப்போ இந்த மனுஷனை விடுதலை ஆக்க அவர் இக்கரையிலிருந்து அக்கறைக்கு பிரயாணம் பண்ணி போனார்னா, நம்ம விடுதலை ஆக்க அவர் பரலோகத்தை விட்டு இறங்கி வருகிறார். பரலோகத்துல சிங்காசனத்தை விட்டு என்ன பண்றாரு? இறங்கி வருகிறார். அல்லேலூயா. அதனால் இன்றைக்கு நீங்கள் திடன் கொள்ளுங்க. என்ன பண்ண போறார்? இன்றைக்கு விடுதலை கொடுக்க போறார். என்ன இருந்தாலும் சரி, என்ன காரியம் இருந்தாலும் சரி, என்ன நடக்க போகுது? விடுதலை நிச்சயமா உண்டு. அல்லேலூயா. 3வது காரியம் நம்ம பார்க்கலாம். நம் பட்சத்துல இருந்து நமக்கு அவர் சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நடத்துவார் ஆண்டவர்? பட்சத்துல வந்து சுகம் கொடுக்கிறவரா இருக்கிறார். சுகத்தை அவர், வசனம் சொல்லுகிறது, அவர் வார்த்தையினால் அனுப்பி அவர்களை சுகப்படுத்தினார் என்று. அப்படியும் அவரால் செய்ய முடியும். ஆனால் இங்க பார்க்கிறோம், எவிருவின் மகளுடைய சம்பவத்துல மார்க் 5:22 வாசிங்க. ஜெபாலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள், அவள் ஆரோக்கியம் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும், அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். இங்க பாருங்க என்ன பண்றாங்க. இங்க யவிருவின் மகள் ரொம்ப வியாதியா இருக்கிறா. அவன் வந்து காலில் விழுறான். என்ன பண்ணுங்க இயேசுவே, நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்கன்னா அவ சுகமடைவா அப்படின்னு சொன்னா அவர் போறாரு. அவர் என்ன பண்றாரு? வீட்டுக்குள்ள போறாரு. அந்த போகிற வழியிலே ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ வஸ்திரத்தை தொடுறாங்க, அவங்களுக்கு சுகம் கிடைக்குது. அல்லேலூயா. அவரால் குணமாக்க முடியாத வியாதி ஒன்றும் கிடையாது. ஏனென்றால் நம்மை உருவாக்கினவர் யாரு? நம்முடைய உறுப்புகளை உருவாக்கினவர் யாரு? நம்முடைய உடம்புல ஓட ரத்தத்தை உருவாக்கினவர் யாரு? எல்லாம் அவர் தான். நமக்காக நம்முடைய நோய்களை சுமந்து சிலுவையில் தொங்கினவர் யாரு? அவர் தான். அவர் ஒருவரால் தான் என்ன பண்ண முடியும்? நம்மை குணமாக்க முடியும். சரிங்களா? அவர் வீட்டுக்கு போறார். எவர்கிட்ட சொல்லிருக்கலாமா இல்லையா? நீ போப்பா, அவர் என்ன பண்ணிட்டா, சரியாயிடுவா, நீ போ சொல்லியிருந்தா ஆயிருப்பா. ஆனா என்ன பண்றாரு? கூட போறாரு. நம் பட்சத்திலே வந்து சுகத்தை கொடுக்கிற தேவன். சரிங்களா? நம் பட்சத்திலே வந்து
சுகத்தை கொடு. அதே மாதிரி நாயின் ஒரு விதவையை பார்க்கலாம். லூக்கா 7:13-14 வசனத்தை வாசிங்க. லூக்கா 7ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் 14ஆம் வசனம். பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே, எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். அல்லேலூயா. இங்க பார்க்கிறோம், நாயின் அந்த அம்மா அந்த அம்மா அழுதுகிட்டே வராங்க. அந்த அம்மா இயேசுகிட்ட வந்தாங்க. இயேசுவே, என் மகன் இறந்துட்டான், ஒரே பையன், நான் வேற விதவையா இருக்கிறேன், என் மகனுக்கு சுகம் கொடுங்க சொன்னாங்க. ஒண்ணுமே சொல்லல. எதனா சொன்னாங்களா? அந்த அம்மா எதனா சொன்னாங்களா இயேசுகிட்ட? ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவரே போய் என்ன சொல்றாரு? மகளே, நீ அழாதே. அல்லேலூயா. அதுதான் இயேசுவின் மனதுருக்கம். அதுதான் இயேசுவின் மனதுருக்கம். அந்த அம்மா கூப்பிட கூட இல்ல. அந்த அம்மா ஒண்ணுமே கூப்பிடல. வந்து என்ன பண்ணுங்க, சுகப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கூட சொல்ல. இவராவே போய் என்ன பண்றாரு? மகளே, நீ என்ன பண்ணாத, அழாத, என்னால நீ அழுறத பார்க்க முடியல, நான் என்ன செய்யணும்? இந்த பையனை எழுப்புனா நீ உன் அழுகை நிறுத்திடுவியா? தோ எழுப்புறேன். அல்லேலூயா. உன் அழுகையை நிறுத்தத்துக்கு நான் என்ன பண்ணணும்? உன் மகன் இறந்து போயிட்டான், ஒரே மகன். அவன் எழுந்திருச்சுட்டா நீ வந்து என்ன பண்ணிடுவ? உன் அழுகை நிறுத்திடுவியா? நான் எழுப்புறேன். வாலிபன் என்ன பண்ணு? எழுந்துரு. பாடைய தொட்டாரு. நானா வாலிபன் எழும்பி உக்காந்தான். சரிங்களா? அவ நம் பட்சத்துல வந்து மனதுருக்கமாய் சுகத்தை கொடுக்கிற தெய்வம். நம்ம வியாதியினால கஷ்டப்படும் போது அவர் சந்தோஷமாய் பார்க்கிறவர் அல்ல. ஐயோ, என் ஜனம் பாடுபடுதே. மகளே, நீ என்ன பண்ணாத, அழாத. ஐயோ, இந்த வியாதி என்னை துன்பப்படுத்துதே. ஐயோ, இந்த வியாதி எதனால வந்ததே தெரியலையே. யார் எனக்கு விரோதமா என்ன செஞ்சாங்கன்னு தெரியலையே. இந்த வியாதி என்னை போட்டு தாக்குதே. சில பேருக்கு அப்படி இருக்கும் இல்லையா? டெஸ்ட்லாம் எடுத்தா என்ன இருக்கும்? டெஸ்ட்லாம் எடுத்தா நார்மல், ஒண்ணுமே இல்லைன்னு இருக்கும். ஆனா சரீரத்துல வியாதி இருக்கும். சில பேருக்கு வியாதி இருக்கிற மாதிரி காட்டும், ஆனா சரீரத்துல ஒண்ணுமே இருக்காது. எல்லாமே சாத்தானுடைய கிரியை. அல்லேலூயா. அந்த நேரத்துல நாம் கஷ்டப்படும் போது அவர் என்ன பண்றாரு? நீ மகளே அழாதே. நீ என்ன பண்ணு? நான் என்ன பண்ண உன் அழுகை நிறுத்துவேன்? நீ வியாதி போனா தானே அழுகை நிறுத்துவேன். தோ நான் இப்போவே என்ன பண்றேன்? உன் பட்சத்துல வரேன். அவர் தேடி போறாருங்க. இங்க அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. அவர் தேடி செல்லுகிறார் பாருங்க. அந்த அம்மா கூப்பிட கூட இல்ல. அவங்க அழுதுட்டு அவங்க என்ன பண்றாங்க? இப்ப இறந்து போனா அழுதுட்டே போவாங்க இல்லையா? அந்த மாதிரி அவங்க அழுதுட்டே போறாங்க. அத அவரால் பார்த்து கொண்டு இருக்க முடியல. மகளே அழாத, நீ அழாத. அல்லேலூயா. அவன்தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. இயேசுவின் மனதுருக்கத்தை எவன் தன் உள்ளத்திலே வைத்திருக்கிறானோ அவன் தான் ஊழியக்காரன். ஐயோ, இவங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்கணுமே, ஐயோ இவங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்கணுமே, ஐயோ இவங்க விடுதலை பெறணுமே, ஐயோ இவங்க சுகத்தை பெறணுமே என்ற மனதுருக்கம் எவனுக்கு உண்டோ அவன் தான் ஊழியக்காரன். அல்லேலூயா. இயேசு அதை இங்க வெளிப்படுத்துறாரு. மனதுருகி, மகளை அழாதே, நான் பாடைய தொடுறேன், இப்ப தொடுறேன்னு சொல்லி வாலிபனை எழும்புன்றாரு. அவன் எந்திரிச்சு உக்காந்தான். அல்லேலூயா. அதுதான் இப்பொழுது அதான் நடக்க போகுது. என்ன வியாதி இருந்தாலும் சரி, அவர் உங்களை தொட போறார். அல்லேலூயா. அவர் உங்களை என்ன பண்ண போறாரு? தொட போகிறார். ஒரு பெரிய அதிசயம் இன்றைக்கு நடக்க போகிறது. அல்லேலூயா. பட்சமாய் வந்து நமக்கு சுகம் கொடுக்கிற தேவன். 4வது காரியம், நம் பட்சத்திலிருந்து நமக்கு ஜெயம் கொடுக்கிறவர். பாருங்க, செங்கடலினுடைய சம்பவத்துல யாத்திராகமம் 14:24-25 பாருங்க என்ன நடக்கிறது. அவங்க வந்து போறாங்க, செங்கடல் வந்து பிளந்திருக்கிறது. அவர்கள் முன்பாக யாருங்க போனது? அவரே போனார். செங்கடலை பிளந்து யார் போனது? அவர் தான் போனாரு. பின்பாக யார் வந்தது? அவர் தான் வந்தாரு. அவர் மேலிருந்தே செங்கடலை பிளந்திருக்கலாமே. மேலிருந்தே செங்கடல் பிளந்திருக்கலாமா? பிளந்திருக்க முடியாதா? மேலிருந்தே பார்வோன் சேனை அழிச்சிருக்க முடியாதா? அவர் என்ன பண்றாரு பாருங்க. அந்த வசனத்தை வாசிங்க. கிழக்கு வெளுத்து வரும் ஜாமத்தில் கர்த்தர் அக்கினியும் மேகமுமான ஸ்தம்பத்தில் இருந்து எகிப்தியரின் சேனையை பார்த்து அவர்கள் சேனையை கலங்கடித்து அவர்களுடைய ரதங்களில் இருந்து உருளைகளை கழலவும் அவர்கள் தங்கள் ரதங்களை வருத்தத்தோட நடத்தவும் பண்ணினார். அப்பொழுது எகிப்தியர், இஸ்ரவேலரை விட்டு ஓடி போவோம், கர்த்தர்
கர்த்தர் அவர்களுக்கு துணை நின்று எகிப்தியருக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார் என்றார். பாருங்க, இந்த காரியத்தை அவர் பரலோகத்திலிருந்தே செஞ்சிருக்கலாம். என்ன பண்றாரு? கீழே இறங்கி எகிப்தியனுடைய சேனையை அவர் பார்க்கிறாரு. உருளை பண்றாரு, ரதங்களை சுட்டெரிக்கிறாரு. அப்ப என்ன பண்றாங்க? அவங்களே சொல்றாங்க, இஸ்ரவேலுக்காக யார் யுத்தம் பண்றாப்பா? கர்த்தர் யுத்தம் பண்றாருப்பா. நம்மளால ஜெயிக்கவே வாய்ப்பு இல்ல. இன்றைக்கு நமக்கு விரோதமா யார் யுத்தம் பண்றாங்களோ கவலையப்படாதீங்க, அவர் இறங்கி பார்த்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. அவர் மேலிருந்து ஜெயத்தை கொடுக்கிற தேவன் அல்ல, அவர் இறங்கி நமக்காக யுத்தம் செய்து ஜெயம் கொடுக்கிற தேவன். அல்லேலூயா. யாரு நமக்கு விரோதமா எழும்பினாலும் சரி, அவர் பார்க்கிறார். அவர் பாருங்க, இறங்கி பார்க்கிறாரா இல்லையா? அந்த வசனத்துல என்னக்கா போட்டிருக்கு? இறங்கி பார்த்தாரா இல்லையா? அதிகாலையில என்ன பண்றாரு? இறங்கி அவர் பார்க்கிறார். எகிப்தியருடைய சேனையை இறங்கி பார்க்கிறார். அதே போல யோசுவானுடைய வாழ்க்கையில நாம பார்க்கலாம். யோசுவானுடைய புஸ்தகத்தில 10ஆம் அதிகாரம் 42 வாசிப்போம். யோசுவா 10:42. அந்த ராஜாக்கள் எல்லாரையும் அவர்கள் தேசத்தையும் யோசுவா ஒருமிக்க பிடித்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணினார். இஸ்ரவேல் யுத்தம் பண்ணவில்லை பிரதர், இஸ்ரவேல் யுத்தம் பண்ணவில்லை சிஸ்டர். யார் யுத்தம் பண்ணினது? வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனாகிய கர்த்தர். அல்லேலூயா. யார் யுத்தம் பண்ணினது? அவர் யுத்தம் பண்ணார். அவர் பட்சத்துல வந்து ஜெயம் கொடுக்கிற தேவன். சரிங்களா? எத்தனை ராஜாக்களை அவர் தோக்கடிச்சார் பாருங்க. யோசுவா 10ஆம் அதிகாரத்துல யோசுவா 12 எடுங்க. யோசுவா 12:24 வாசிங்க. யோசுவா 12:24. திர்சாவின் ராஜா ஒன்று. ஆக இவர்கள் எல்லாரும் 31 ராஜாக்கள். அவங்க ராஜ்யங்கள் எல்லாம் எவ்வளவு பெருசா இருந்திருக்கும் பாருங்க. எத்தனை ராஜாக்களுங்க? 31 ராஜாக்கள். யோசுவா தோக்கடிக்கிறாரு. யார தோக்கடிக்கிறா? இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் இஸ்ரவேலுக்காக யுத்தம் பண்ணி எத்தனை ராஜாக்களாம்? 31 ராஜாக்கள் யோசுவா முறியடிக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்மளுக்கு விரோதமா எழும்புகிற சத்துரு எல்லாம் ஏமாத்துறோம், ஒண்ணும் கிடையாது இல்லையா? அவங்க ராஜாங்க, அவங்களுக்கு சேனை எவ்வளவு பெருசா இருந்திருக்கும், ரதங்கள் இருந்திருக்கும், குதிரைகள் இருந்திருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனா 31 ராஜாக்களை தேவனால தோற்கடிக்க முடியும் என்றால் உங்கள் சத்துருக்களை அவரால் தோற்கடிக்க முடியாதா? நிச்சயமா தோற்கடிக்க முடியும். அவரே இறங்கி யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அவருக்கு ஒரு நாமம் உண்டு, யெகோவா ஈஷ் மில்காமா என்கிற நாமம் உண்டு எபிரேய மொழியிலே. அப்படி என்றால் என்ன தெரியுமா? கர்த்தர் யுத்த வீரன் என்ற அர்த்தம். அல்லேலூயா. அவர் யுத்த வீரனை போல இறங்கி அடிச்சாராம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக. யோசுவா பார்க்கிறாரு, ஒருவர் என்ன பண்றாரு? உருவின பட்டயத்தோட அவர் இறங்குகிறார் பாருங்க. அப்ப யோசுவாவை நடுநடுங்கி போறாரு. நீர் எங்களை சேர்ந்தவரா இல்ல எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரா என்று யோசுவா கேட்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொல்றாரு, நான் யாரை சேர்ந்தவனும் அல்ல, நான் என்ன பண்றேன்? சேனைகளுடைய கர்த்தரின் தளபதியா இங்க புறப்பட்டு வந்தேன்னு சொல்றாரு. 5ஆம் அதிகாரம் யோசுவா 5:13 வாசிங்க. 13, 14, 15. பின்னும் யோசுவா எரிகோவின் வெளியிலிருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இதோ ஒருவர் அவனுக்கு எதிரே நின்றார். உருவின பட்டயம் அவர் கையில் இருந்தது. யோசுவா அவரிடத்தில் போய், நீர் எங்களை சேர்ந்தவரோ எங்கள் சத்துருக்களை சேர்ந்தவரோ என்று கேட்டான். அதற்கு அவர், அல்ல, நான் கர்த்தருடைய சேனையின் அதிபதியாய் இப்பொழுது வந்தேன் என்றார். அப்பொழுது யோசுவா தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து கொண்டு அவரை நோக்கி, என் ஆண்டவர் தமது அடியேனுக்கு சொல்லுகிறது என்னவென்று கேட்டான். அப்பொழுது கர்த்தருடைய சேனையின் அதிபதி யோசுவாவை நோக்கி, உன் கால்களில் இருக்கிற பாதரட்சையை கழட்டி போடு, நீ நிற்கிற இடம் பரிசுத்தமானது என்றார். அல்லேலூயா. இங்க பாருங்க, யாருங்க வருது? அவர்தான் வராரு. எப்படி வராரு? உருவின பட்டயத்தை உரையில போட்டா அதுக்கு என்ன அர்த்தம்? அடிக்க போறதுலன்னு அர்த்தம். அவர் எப்படி வராரு? பட்டயம் உருவி இருக்கிறது, உருவின பட்டயத்தோடு நடந்து வருகிறார். யோசுவா சொல்றாரு, நீர் எங்களை சேர்ந்தவரா? ஏன்னா அவருக்கு தெரியல யாருன்னு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் யாரை சேர்ந்தவனும் அல்ல, நானே சேனைகளுடைய கர்த்தரின் தளபதியாய் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்ற.